ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டெப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம 2026ல ரிலீஸ் ஆன எனோலா ஹோம்ஸ் 3ன்ற ஒரு ஹாலிவுட் டிடெக்டிவ் மூவியை தாங்க பார்க்க போறோம். அது என்ன எனோலா ஹோம்ஸ் 3? இதுல இருக்க 3ன்ற வார்த்தையை பார்த்தா இதுக்கு முன்னால இந்த படத்துல 2 பார்ட் வந்திருக்குமோ அப்படின்னு நீங்க யோசிச்சிருந்தீங்கன்னா 100% கரெக்ட்டுங்க. ஆமா, இந்த பிரான்சைஸ்ல இதுக்கு முன்னால 2 பார்ட் வந்திருக்கு. துரதிருஷ்டவசமா அதோட கதையை உங்களுக்கு சொல்றதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கவே இல்லைங்க. பண்ணும் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். இப்ப புதுசா ஒரு பார்ட் வந்திருக்கா, சரி பழைய 2 பார்த்தாதான் இது புரியுமோ அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகத்தோட தான் இந்த படத்தை பார்த்தேன். நானுமே பழைய 2 பார்ட்டை பார்த்தது இல்ல. ஆனா அந்த 2 பார்ட்டை பார்த்துட்டு வந்து தான் இந்த படத்தை பார்க்கணுன்ற அவசியமே இல்லைங்க. தனியா இந்த படத்தை பார்த்தாலே நல்லாவே புரியும். ஃபர்ஸ்ட் இந்த படத்தை பாருங்க, நல்லா இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா பழைய 2 பண்றதுக்கான முயற்சி எடுப்போம், சரிங்களா? சோ இப்போ நம்ம பார்க்க போற படத்தோட கதை ஷெர்லாக் ஹோம்ஸ்ன்ற ஒரு ஃபேமஸான டிடெக்டிவ் கேரக்டர் பத்தி. தெரியாத, கேள்விப்படாத, பார்க்காத ஆளே நிச்சயமா இருக்க மாட்டீங்க. ஆனா இந்த படத்துல அவர் மெயின் லீட் இல்லைங்க. ஷெர்லாக் ஹோம்ஸுக்கு எனோலா ஹோம்ஸ்ன்ற ஒரு தங்கச்சி இருக்கா. அவளுமே ஒரு டிடெக்டிவ் தான். அவ தாங்க இந்த படத்துல மெயின் லீடு. சோ அவ்வளோ ஃபேமஸ் டிடெக்டிவான ஷெர்லாக் ஹோம்ஸ் திடீர்னு ஒரு நாள் மாயமா மறைஞ்சிடுறாரு. அதாவது அவர் யாரோ கடத்திட்டாங்க. தான் அண்ணனை யாரு கடத்தினாங்க, எதுக்காக கடத்தினாங்க, எப்படி கடத்தினாங்கன்றத கண்ணுக்கு தெரிஞ்ச க்ளூ, கண்ணுக்கு தெரியாத க்ளூ, இது ஒவ்வொன்றையா சால்வ் பண்ணி என்ன மாதிரியான ட்விஸ்டோட எனோலா ஷெர்லாக்கை கண்டுபிடிக்கிறான்றது தான் படத்தோட கதை. படத்துல ஒவ்வொரு க்ளூவையும் ஒவ்வொரு ட்விஸ்டையும் ரிவீல் பண்றப்பலாம் செம்மையா இருக்கும். வாங்களேன், எனோலா நமக்கு எதிர்பார்ப்பை உருவாக்குனாலா இல்ல ஏமாற்றத்தை கொடுத்தாலா? படத்துக்குள்ள போய் பார்த்துட்டு வந்துருவோம். அதுக்கு முன்னால நம்ம சீரிஸ் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். சீரிஸ் மேல விருப்பம் உள்ளவங்க சேனலை ஃபாலோ பண்ணி வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போ இந்த படத்தை ஓபன் பண்ணா படம் நடக்கிறது 1800 டைமிங்லங்க. ஜெயில இருக்கக்கூடிய ஒரு லேடி கைதிய மூஞ்செல்லாம் மூடி குறிட்டு வந்து ஒரு பிரிட்டிஷ் ஆளுக்கு முன்னால உட்கார வைக்கிறாங்க. அவன் இந்த லேடி கைதிக்கு இல்லாத ஆவாசெல்லாம் கொடுக்குறான். வாங்க தலைவி, வாங்க தலைவி, வாங்க தலைவி, உங்களை பாக்குறதே என் பிறவி புண்ணியம். உங்களை பத்தி நான் நிறைய கதை கேள்விப்பட்டிருக்கேன். அறிவை அடுக்குமாடி அளவுல அளந்து வச்சிருக்க உங்களை மாதிரி ஜீனியஸ் எல்லாம் இந்த சின்ன ஜெயில கஷ்டப்படலாமா? இந்த ஜெயில இருந்து உங்களை சில பேரால மட்டும்தாங்க வெளியே கொண்டு வர முடியும். அப்படி அதிகாரம் பட்ச கூட்டத்துல நானும் ஒரு ஆள்னு வைங்களேன். நீங்க இந்த ஜெயில இருந்து தப்பிச்சுதா கணக்காட்டி உங்களை நாங்க வெளியே கொண்டு வரோம். பதிலுக்கு நீங்க எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுமே. ஒரு விலை மதிக்க முடியாத பொருளை சில பேர் சில இடத்துல மாத்தி வச்சிட்டாங்க. அதை நீங்க எங்களுக்காக கண்டுபிடிக்கணும். நீங்க எங்கேயாவது ட்வட்ஸ்பெரின்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படின்னு பிரிட்டிஷ் ஆள் கேட்டதோட இங்க சீனை கட் பண்ணி மால்டான்னு ஒரு தனி தீவு இருக்கு. லண்டன்ல இல்ல, வேற ஒரு இடத்துல. அங்க நடக்க போற ஒரு கல்யாணத்தை காட்டுறாங்க. மாப்பிள்ளை எப்படா பொண்ணு வரும், எப்படா பொண்ணு வரும்னு ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கான். அப்படியே பேக்ரவுண்ட்ல படத்தோட ஹீரோயினான எனோலாவோட வாய்ஸ் ஓவர். மக்களே, நான் படிச்ச நிறைய கதைகள்ல ஒரு கல்யாணத்துல இருந்து தான் ஒரு நல்ல கதை தொடங்கும் சொல்லுவாங்க. இந்த கதை கூட இந்த கல்யாணத்துல இருந்து தான் மக்களே தொடங்க போது. கூட்டம் மொத்தத்தையும் பாத்தீங்கல்ல, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துக்கு எப்படா ரீல்ஸ் போட்டி வரும்னு எதிர்பார்க்கிற மாதிரி வாசலையே பார்த்துட்டு இருக்கானுங்க. அவனுங்க எதிர்பார்க்கறது என்னதான் அப்படின்னு எனோலா சொல்லும் போதே எனோலாவோட இன்ட்ரோ. இந்நேரம் இவ கல்யாணம் நடக்க போற இடத்துல இருந்திருக்கானுங்க. ஆனா இவ இன்னும் வீட்டை விட்டே கிளம்பல. ஏன்னா எல்லா பெண்களுக்கும் வர ஒரு சின்ன பயம்தான், கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணுங்களாம் லேடியா மாறிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு லேடியா மாறுற தகுதி வந்துருச்சான்னு தான் தெரியல அப்படின்னு எனோலா சொல்ல, கடந்த 2 பார்ட்டா பெண்மையை மீறி எனோலா என்னென்ன சாகசெல்லாம் பண்ணாலும் அதை சின்ன சின்ன கிளிப்பா ஓட்டி காட்டி, இதை விட முக்கியமான விஷயம், என் பேர் உங்க எல்லாருக்கும் தெரியும், எனோலா ஹோம்ஸ். ஹோம்ஸ் குடும்பத்துல எனக்குன்னு ஒரு பேர் வாங்கிக்க 6 வருஷமா நான் மாடா உழைச்சிருக்கேன், ஓடா தேஞ்சிருக்கேன். இப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வைங்களேன், என் குடும்ப பேரை தூக்கிட்டு நான் யாரை கல்யாணம் பண்ணிக்க போறனோ அவன் ஃபேமிலி நேம் தான் ட்வட்ஸ்பெரி. அதெல்லாம் என் பேருக்கு பின்னால வைப்பானுங்க. எனோலா ட்வட்ஸ்பெரி கேட்க நல்லா வாங்க இருக்கு, நாராசமா இல்ல? அதாங்க என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஒரு வாட்டி அம்மா கூட சொல்லியிருக்காங்க, எப்பவுமே உன்னோட வாழ்க்கையில 2 வழி இருக்குமா. ஒன்னு நீயா தேர்ந்தெடுக்கிற வழி, இன்னொன்னு உனக்காக மத்தவங்க தேர்ந்தெடுக்கிற வழி. எந்த வழியில போனோன்னு நீ தான் முடிவெடுக்கணும்னு. பட் என்னதான் அந்த கல்யாணம் வேணும்னு யோசிச்சாலும் அங்க எனக்காக ஒருத்தன் வெயிட் பண்ணிட்டு இருக்கானே, என்னோட காதலன். நானும் அவனும் கொஞ்ச நெஞ்ச லவ்வா பண்ணோம். கடந்த 2 பார்ட்டா நாங்க பண்ண லவ்வா பார்த்து ஊரே மறந்து போச்சு. நாங்க பண்ணாத காதல் இல்ல, பார்க்காத சந்தோஷம் இல்ல. வெறும் பேருக்காக அவனை விட்டுற முடியுமா? அவனுக்காகவே நான் அந்த கல்யாணத்தை பண்ணியே ஆகணும்னு ஒரு வழியா ஹீரோயின் முடிவுக்கு வந்துட்டா. வெளியே போய் குதிரைக்கார தாத்தா கிட்ட வண்டியை கிளப்புங்கன்னு சொல்லி ஹீரோயின் உள்ள ஏறி உட்கார்றா. குதிரை வண்டி குட்ஸ் வண்டி மாதிரி போகுன்னு பார்த்தா எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மாதிரி கல்யாணம் நடக்க போற இடத்துக்கு பறந்துட்டு இருக்குங்க. அப்ப இந்த வண்டிய பின்னால குதிரையில மூஞ்சில மாஸ்க கட்டினவன ஒருத்தவன் ஃபாலோ பண்ணிட்டு வரான். அம்மாடி திட்டு பசங்கன்னு நினைக்கிறேன், நீ உள்ளேருமா நான் பாத்துக்கிறேன்னு வெளியே இருக்க குதிரைக்கார தாத்தா சொன்னாலும், சார் என்ன பார்த்தா அடகமான பொண்ணு மாதிரியா தெரியுது, எங்க ஊருக்கு வந்து கேட்டு பாருங்க சார், ரவுடி பேபி நானு, இப்ப பின்னால வரவனை எப்படி ஓட்ட விடுறன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு வண்டி ரன்னிங்ல இருக்கும் போதே ஹீரோயின் வெளியே வந்து அதுல தொங்கி மேல ஏறி குரங்கு வித்தெல்லாம் காட்டி கன் எடுத்து பின்னால வரவனை சுட போறப்போ திடீர்னு பின்னால குதிரையில வந்துட்டு இருக்காள். மூஞ்சில இருக்க துணியை கட்டினா காட்சியில அது திருட்டுக்கோட்டே இல்லைங்க. எப்பவும் ஷெர்லாக் ஹோம்ஸ் கூட டாக்டர் வாட்சன் ஒரு கேரக்டர் இருக்கும்ல, அந்த கேரக்டர் தான் அது. ஹீரோயின் வாட்சனை பார்த்து ஷாக் ஆகிற கேப்ல வண்டி ஷேக் ஆகி ஆளு கீழே உண்டா. யோ, தானா பிறந்த தாய் ஓனா, உனக்கு நான் என்னையா பாவம் பண்ண?
பாரியா உன்னால கீழே விழுந்து கல்யாண ட்ரெஸ் எல்லாம் வீணா போச்சு, இவ்வளவு அவசரமா என்ன துரத்திட்டு வர அளவுக்கு என்ன பிரச்சனை, என்ன மேட்டர்னு ஹீரோயின் கேட்டதும் முக்கியமான விஷயம் இல்லாம வருவானாமா, இப்பதாமா எனக்கு தெரிஞ்சது உன் அண்ணன் இருக்கான்ல ஷெர்லாக் ஹோம்ஸ், அவன் திடீர்னு காணா போயிட்டாமா. அத வாட்சன் சொல்லி ஸ்ட்ரைட்டா நம்மள பார்த்த ஹீரோயின், ஓ உங்களுக்கு வேற என் அண்ணன் யாரு எப்படி காணா போனான்ற விளக்கத்தை கொடுக்கணும்ல, சரி கேளுங்க, எங்க எல்லாரோட வாழ்க்கையும் நாங்க நினைச்ச மாதிரி சந்தோஷமா அமைஞ்சிருச்சுங்க. நீங்க கோச்சிக்கலனா நான் கல்யாணம் பண்ணிக்க போற பையனோட பேரை ஹீரோனே வச்சுக்குமா. ஹீரோ ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு நல்ல பொலிட்டிஷியன் ஆயிட்டான். அடித்தட்டு மக்களோட உரிமைக்காக ரொம்ப போராடி அதுல வெற்றியும் அடைஞ்சிருக்கான். எனக்கும் சரி அண்ணனுக்கும் சரி டிடெக்டிவ் ஆகணும்னு ஆசை, நினைச்ச மாதிரியே ஆயிட்டோம். என் அண்ணன் இருக்க டிடெக்டிவ் கிளப்ல நான் ஒரு உறுப்பினரா கூட ஆயிட்டேன். எல்லாரும் என் அண்ணனுக்கும் எனக்கும் ஒரே அறிவுன்னு தான் சொல்லுவாங்க. என் அண்ணன் பணக்காரங்களுக்காக வேலை செய்வான், நான் தேவை இருக்கவங்களுக்காக வேலை செய்வேன். அடிக்கடி நாங்க 2 பேர் கூட சேர்ந்து வேலை செய்யறது வழக்கம். ஒரு வேலையை கையில எடுத்துட்டோம்னா அதை முடிக்காம விட்டுறதே கிடையாது. என்ன கேட்டீங்கன்னா நான் என் அண்ணனோட டேலண்டான பொண்ணுங்க. வாரம் முழுக்க டிடெக்டிவ் வேலை பாக்குறேன்னா வீக்கெண்ட் ஆயிடுச்சுன்னா ஹீரோவோட ஒரே குஜால் தான். பல வருஷமா எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. சடனா ஒரு நாள் ஹீரோ என்கிட்ட வந்து கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டான் பாருங்க. அப்ப ஆரம்பிச்சதுங்க எல்லாம். நானும் காதல் மயக்கத்துல சரின்ட்டேன். ஏற்கனவே நான் ஒரு ஃபேமஸான ஆளா, எனக்கு கல்யாணம் ஆனதும் ஊர் முழுக்க அந்த டாபிக் தான். எல்லாரும் என் கல்யாணத்தை பத்தி தெரிஞ்சுக்க அவ்வளோ ஆர்வமா இருந்தாங்க, ஒரு ஆளை தவிர. வேற யாரு, என் அண்ணன் ஷெர்லாக் ஹோம்ஸ் தான். அவர்கிட்ட நான் மேட்ரை சொல்லலான்னு போகும்போது அவர் ஏதோ ஒரு நோட் புக்கை பார்த்துட்டு இருந்தாரு. அதுல புரியாத வார்த்தைகள், கோட்ஸ், பஸ்ஸில், சிம்பிள்ஸ்ன்னு எக்கச்சக்கமா இருந்துச்சு. எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்ற அண்ணன் அவர் அந்த டைரியில என்ன பாக்குறாருன்றத மட்டும் என்கிட்ட சொன்னதும் இல்ல, அந்த டைரியை காட்டவும் இல்ல அப்படின்னு ஹீரோயின் இந்த கதையை சொல்லிட்டு இருக்கும் போதே இன்னொரு பக்கம் ஹீரோயின் சொல்ற அதே கதையில எப்ப ஹீரோயின் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாலோ உடனே ஹீரோ தான் அம்மா கிட்ட ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டான். அவங்க உங்க கல்யாணத்துக்கு எங்க சைட்ல இருந்து நான் இவங்களெல்லாம் வெல்கம் பண்ணலான்னு இருக்கமா, உன் சைடு யாரெல்லாம் வெல்கம் பண்ண போற அந்த லிஸ்ட் இருக்கான்னு கேட்டதும் டாக்டர் வாட்சன், ஷெர்லாக் ஹோம்ஸ் இவங்க 2 பேர் லிஸ்ட்டை மட்டும் தான் ஹீரோயின் கொடுக்குறா. நம்ம அது உனக்கு அம்மா இருப்பாங்கல்ல, அட்லீஸ்ட் அவங்களையாவது கூப்பிடலாம்லன்னு ஹீரோ அம்மா கேட்டா. கூப்பிடலாம் தான், ஆனா அதுக்கு சாத்தியம் இல்லையே. சில வருஷத்துக்கு முன்னால என் அம்மா ஒரு பாம் கேஸ்ல மாட்டிக்கிட்டாங்க. அதெல்லாம் பழைய கதைங்க, படத்துக்கு அது அவசியமும் இல்லாத ஒண்ணு. அதனால இப்ப அவங்க ஜெயில இருக்காங்களா, அவங்கள கூப்பிட முடியாது பாருங்க. ஆனாலும் என் அண்ணன் இருக்கான், அவனை வச்சு நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன்னு ஹீரோயின் சொன்னதும் ரைட்டுமா, என் ஆசைப்படி உங்க கல்யாணத்தை நான் இங்க வைக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு ஹீரோ அம்மா சொல்றதுக்குள்ள ஹீரோயின் ஷெர்லா கிட்ட விஷயத்த சொல்ல போனால அந்த கதைக்கு போனா. ஓ கல்யாணம் ஆக போதாமா, வாழ்த்துக்கள். யாரு, டொட்ஸ்பெரி ஃபேமிலியை சேர்ந்தவன் தானே மாப்பிள. அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட பார்த்தா எப்படியும் கல்யாணம் இங்க லண்டன்ல இல்லாம மால்டா தீவுல தான் நடக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அப்பவே ஷெர்லாக் சொல்லிட்டாருங்க. என்ன மாயமோ மந்திரமோ. அப்ப ஷெர்லாக் சொன்னா மால்டான்ற தீவுல தான் கல்யாணம் நடக்க போறதா ஹீரோ அம்மா சொல்றாங்க. எப்படிரா இது அண்ணனுக்கு தெரிஞ்சது, நமக்கு எப்பதான் தெரியுது அப்படின்னு ஹீரோயினுக்கு அதிர்ச்சியோ அதிர்ச்சி. ஹீரோவும் சும்மா இல்ல, அவன் அம்மா கிட்ட கேக்குறான், ஏமா சம்பந்தமே இல்லாம மால்டால மேரேஜ் வைக்கிறேன்னு. அது ஒண்ணும் இல்லடா, கொஞ்ச நாளைக்கு முன்னால நானே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு வட்டமேசை மாநாடு நடத்தி உன் கல்யாணத்தை எங்க வைக்கலான்னு பேசிட்டு இருந்தோம். அப்போ ஒரு பொண்ணு எனக்கும் அப்பாவுக்கும் எங்க கல்யாணம் நடந்துச்சுன்னு எதிர்ச்சியா கேட்டா. நாங்க கல்யாணம் பண்ணது மால்டால் தானே, அதுவும் கிராண்டா பண்ணோம், அதான் உனக்கும் அங்கேயே வச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். உங்களுக்கு வேணாம்னா மாத்திக்கலாம்பா அப்படின்னு ஹீரோ அம்மா மாத்திக்கலான்னு வாயால சொன்னாலும் அவங்க கண்ணு முழுக்க மால்டால தான் மேரேஜ் வைக்கணும்னு ஆசை. ஏன் அதை கெடுப்பானே. இங்க சீனை கட் பண்ணா மால்டாக்கு போயாச்சு. கல்யாணம் நடக்கிறதுக்கு முதல் நாள் நைட்டு ஒரு ஃபேமிலி டின்னர். ஹீரோவோட டொட்ஸ்பெரி ஃபேமிலி வெல்த்தியான ஃபேமிலி போலங்க. சில வருஷத்துக்கு முன்னால ஹீரோவோட அப்பா பிரிட்டிஷ் மிலிட்டரியில ஒரு நல்ல ரேங்க்ல நல்ல போஸ்ட்ல நல்ல பேரோடலாம் இருந்திருக்காரு. இதனாலேயே இந்த டின்னர்ல ஏகபோகமான பிரிட்டிஷ் மிலிட்டரி அபிஷியல்ஸ் எல்லாம் இருக்காங்க. மால்டாவோட பிரிட்டிஷ் கவர்னர் உட்பட. அதோட கவர்னர் டின்னர் பார்ட்டில இருக்க பிரிகாடியர்ஸ்ன்ற ஒரு ஜெனரலுக்கு இன்ட்ரோ கொடுக்க அந்த சப்பி போட்ட சளி மாத்திரை என்னடான்னா நகைச்சுவையா பேசுறேன்னு சொல்லி ஹீரோயின் ஒரு நார்மலான குடும்பத்துல இருந்தானே வந்திருக்கா, அதை சொல்லி ஹீரோயினை கலாய்க்கிறான். பொண்ணை இப்படி சொல்றப்போ பொண்ணோட அண்ணனுக்கு எவ்வளவு கோவம் வரணும். ஆனா ஷெர்லாக் ஹோம்ஸ் இதை கண்டுக்கவே இல்லைங்க. அவர் மேல நிமிந்து எதையோ பார்க்க அண்ணன் பார்வை பட்டாலே அதுல பல அர்த்தம் இருக்குமே, என்ன தரா பாக்குறான்னு ஹீரோயினும் மேல நிமிந்தா. அங்க ஒரு பிரிட்டிஷ் சோல்ஜர் நிக்கிறான். ஆள் யாருன்னு தெரியுதா அவங்களுக்கு? படம் ஓபன் ஆகும்போது ஜெயில இருக்க ஒரு லேடி கைதி கிட்ட பேசிட்டு இருந்தான்ல, அவன் தாங்க இவன் ஒரு பிரிட்டிஷ் சோல்ஜர். ஷெர்லாக் ஹோம்ஸ் சோல்ஜரை பாக்குறதோட மட்டும் இல்ல, ஏன்ச்சு அவன் எங்க இருக்கானோ அந்த இடத்துக்கும் போறாரு. அதை ஹீரோயின் கண்ணு விட்டாலும் ஃபங்க்ஷனே அவளுக்காக தானே, அவளால எப்படி போக முடியும்? போக முடியல. ஆனா ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஷெர்லாக்க பார்த்து என்ன ஏதுன்னு கேக்குறா. அவர் எதுவுமே சொல்ல மாட்டாரு. தங்கச்சி கல்யாண ஃபங்க்ஷன் கூட உனக்கு முக்கியம் இல்லாம அவனுக்கு பின்னால போயிருக்க, ஒண்ணும் இல்லைன்னா என்ன அர்த்தம், சொல்றியா இல்லையான்னு ஹீரோயின் விடாபுடியா இருக்கா. இப்ப இதுவாமா முக்கியம், உன் கல்யாணத்தை பத்தி பேசுவோமா? நீ யாரு, எவ்வளவு பெரிய டிடெக்டிவ், ஹோம்ஸ் குடும்பத்தை சேர்ந்தவுமா, இப்ப அதெல்லாம் விட்டுட்டு டொட்ஸ்பெரி ஃபேமிலியில ஒரு ஆளாக போற, எல்லாம் விதின்னு ஷெர்லாக்ஸ் கலாய்க்க. ஹலோ ப்ரோ, என்ன பெரிய ஹோம்ஸ் ஹோம்ஸ் ஹோம்ஸ், அந்த ஹோம்ஸ் குடும்பம் எனக்கு என்ன கொடுத்துச்சு? அம்மா கூட இல்ல ஜெயிலுக்கு போயிட்டாங்க, அப்பா உயிரோடயே இல்ல, அண்ணன் கிட்ட பாசம்னா அது எந்த கடையில வைக்குதுன்னு கேக்குறான். இந்த மாதிரி குடும்பமே இல்லாத ஒரு குடும்ப பேரை தலையில சுமந்துட்டு இருக்கிறதுக்கு டொட்ஸ்பெரி எவ்வளவோ பரவாயில்ல. ஆனாலும் நான் ஹோம்ஸை விட மாட்டேன், என் வேலையும் விட மாட்டேன், கல்யாணம் பண்ண போறேன், அதுக்காக எல்லாத்தையும் விட்டுருவோன்னு அர்த்தமா? நீ என்ன மாச்சு உளறிக்கிட்டே இரு, நான் கிளம்புறேன்னு ஹீரோயின் வெறியாகி ஷெர்லாக் கிட்ட கத்துறா. அதுதாங்க ஹீரோயின் ஷெர்லாக்க பார்த்த கடைசி தடவை. இன்னைக்கு காலைல வாட்சன் வந்து ஷெர்லாக்க காணோன்றாரு. அப்படியே ஹீரோயின் கல்யாணத்து கூட போலையே, நேரா திரும்ப எங்க
திடீர்னு கிளம்பினாலும் அந்த பில்டிங்கே வந்து ஷெர்லாக்கோட ரூமுக்கு போறா. ஷெர்லாக் ஹோம்ஸை யாராலையாவது கத்த முடியுமா? ஊரே வந்தாலும் ஒண்டியா சமாளிக்கிற ஆளு. அவரை கத்துற தைரியம் எவனுக்கடா வரும்? அதுக்கு சான்ஸே இல்லைன்னு யோசிக்கிறா. அப்புறம் மறுபடியும் அவளே வாய்ப்பு இருக்கும், இருக்கிறனால தானே காணா போயிருக்காரு அப்படின்னு ஷெர்லாக்கோட ரூம்ல அவர் கபோர்டை செக் பண்ணா. ட்ரெஸ் எல்லாம் வச்சபடி அப்படியே இருக்கு. பட் ரூம்ல மீதி இடத்துலலாம் எதையோ தேடின மாதிரி அங்க இங்கன்னு சின்னதா கலைஞ்சு போயிருக்கா. அது ஏன் எல்லா இடத்துலயும் தேடினவங்க இந்த கபோர்ட்ல மட்டும் எதையுமே தேடல? ஏன்னா ஷெர்லாக் ஹோம்ஸ் எப்பவுமே அவர் கபோர்ட்ல இருக்க ட்ரெஸ் எல்லாம் கண்டுக்கவே மாட்டாரு. அப்படி இருக்கும்போது எதையாவது மறைச்சு வைக்க நினைச்சா அங்கேயே வைப்பாரு. சோ இது தெரிஞ்சு கபோர்டை தேடாம இருக்காங்கன்னா ஷெர்லாக் ஹோம்ஸை கடத்தின ஆளுக்கு கண்டிப்பா ஏற்கனவே ஷெர்லாக் ஹோம்ஸை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கு. யாரா இருக்கும், எதுவா இருக்கும், என்னவா இருக்கும் அப்படின்னு ஷெர்லாக்கோட டேபிள்லாம் நோன்னா. இதுக்கு முன்னாலேயே ஹீரோயின் ஷெர்லாக் ஒரு நோட் புக்கை படிச்சிட்டு இருக்கிறத பார்த்தால. அதுல புரியாத கோட்ஸ் பஸ்ஸுன்னு என்னென்னமோ இருந்துச்சு. அது இன்னமும் ஷெர்லாக்கோட டேபிள்ல தாங்க இருக்கு. அதை திறக்கிறா. தற்சமயத்துக்கு அதுல இருக்கிறதுக்கான அர்த்தம் இன்னமும் புரியல. ஆனா விட்டுருவோமா, சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன் இருடா அப்படின்னு சொல்லிட்டு எதர்ச்சியா ஹீரோயின் கீழே தரைய பார்த்தா ஏதோ ஒரு ட்ரெஸ்ல டிசைன் பண்ணி தைக்கப்பட்ட நூல் ஒண்ணு கீழே இருக்கு. ஷெர்லாக்க கத்த வந்தவங்களோட ட்ரெஸ்ல இருந்து தானே இதை தவறி விழுந்திருக்கணும். அதான பார்த்தேன். என் அண்ணனாவது எனக்கு க்ளூவை விட்டுட்டு போகாம இருக்கிறதாவது. என் அண்ணனுக்கு தெரியும் அவர் கடத்தப்பட்டுட்டாருன்னா கண்டிப்பா நான் அவரை தேடுவேன்னு. சோ எப்படியும் நான் அவரை கண்டுபிடிக்கிறதுக்கான க்ளூவை அவர் இங்க எனக்காக விட்டு தான் போயிருப்பாரு. ஒரு க்ளூ இந்த நூல்னா இன்னொரு க்ளூ வேற எங்கேயாவது இருக்கா அப்படின்னு ஹீரோயின் ரூமையே சுத்தி முத்தி பாக்குறப்போ ரூம்ல செவுத்துல மாட்டி வச்சிருந்த கண்ணாடியில வார்த்தை எதுவுமே இல்ல. சின்ன சின்னதா கையால டாட் வச்ச மாதிரி இருக்கு. ஹீரோயின் என்னடான்னா அதை பார்த்து ஃபர்ஸ்ட் வார்த்தை கே, ரெண்டாவது வார்த்தை ஹச், மூணாவது வார்த்தை ஓ, நாலாவது வார்த்தை எஸ், அஞ்சாவது வார்த்தை டீன்னு கோஸ்ட்னு ஒரு முழு வார்த்தையே சொல்றா. ஆக்சுவலா கோஸ்ட்ன்றது ஒரு ஊரு. ஆனா இந்த மால்டால இல்ல. மால்டான்ற தீவை பத்தி ஹீரோயின் சின்ன வயசா இருக்கும் போதே ஹீரோயின் அம்மா ஒரு மேட்ரு சொல்லிருப்பாங்க. இந்த தீவை அலெக்சாண்டர்ல ஆரம்பிச்சு ரோமானியன் அவங்க இவங்கன்னு நிறைய பேர் ஆட்சி பண்ணிருக்காங்களாம். லாஸ்டா 1814ல 1814ல பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்த தீவை கைப்பற்றி இப்ப வரைக்கும் அவங்க தான் மால்டாவை ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த மால்டா தீவுக்கு பக்கத்துல இருக்க ஆப்கானிஸ்தான்ல இருக்க ஊர் தாங்க கோஸ்ட். அதை ஏன் ஷெர்லாக் மென்ஷன் பண்ணிருக்காருன்னு சுத்தமா ஐடியா இல்லையா? இதுக்கு நடுவுல டாக்டர் வாட்சனுக்கு ஒரு பெத்த டவுட். அது என்னமா கண்ணாடியில வார்த்தைன்னு எதுவுமே இல்ல, நீ எப்படி கோஸ்ட்ன்ற வார்த்தையை கண்டுபிடிச்ச? விலங்க வெளியன்னு கேட்க, ஹியோ எதிர் வீட்டு எனிமி இது கூட வாயா உனக்கு தெரியல? அப்புறம் என்னையா இத்தனை வருஷம் அண்ணன் கூட குப்பை கொட்டின? இதுக்கு பேர் தாயா மார்ஸ் கோடு. யாரோ வந்து என் அண்ணனை கடத்தி கூட்டிட்டு போறப்போ அவசரத்துல முழு வார்த்தை எழுத முடியாம எனக்கு க்ளூவா கொடுக்கணும்னு கோஸ்ட்ன்ற வார்த்தையை மார்ஸ் கோட்ல எழுதிட்டு போயிருக்காரு. ஆனா எதுக்காக ஆப்கானிஸ்தான்ல இருக்க ஊரே அண்ணன் மென்ஷன் பண்ணோம் புரியலையேன்னு ஹீரோயின் திணறப்போ வெளியே தடால் புடால்னு சவுண்டு. ஹீரோயினுக்கும் ஹீரோவுக்கும் கல்யாணம்னு ஒன்று ஆகிறதா இருந்துச்சு இல்லங்க. பொண்ணே போலனா எங்க இருந்து கல்யாணம் நடக்கிறது? சோ பொண்ணு வரலன்னு எல்லாரும் கொலை கான்ல ரிட்டர்ன் வரானுங்க. அச்சோ அண்ணனை பாக்குற அவசரத்துல நம்ம செல்லத்தை மறந்துட்டோமேடா. சரி நம்மால் தானே, நம்ம போய் அண்ணன் காணோன்னு சொன்னா அவன் நிலைமைய புரிஞ்சுப்பான் அப்படின்னு ஹீரோயின் ஹீரோவுக்கு எடுத்து சொல்ல வெளியே வந்துட்டு இருக்கா. அப்போ நேத்து நைட்டு பார்ட்டி நடக்கிற டைம்ல ஷெர்லாக் ஒரு சோல்ஜரை குறுகுறுன்னு பார்த்துட்டு அவனுக்கு பின்னாலேயே போனார் இல்லங்க. அவன் ஹீரோயினுக்கு முன்னால நடந்து போறான். நேத்து நைட்டு இவனை தேடி போய் தானே இன்னைக்கு காலைல அண்ணனை காணோம். சோ இவனுக்கு பின்னணியில ஏதோ ஒரு மர்மம் இருக்குடா. நம்ம ஆள்கிட்ட எப்ப வேணா பேசிக்கலாம். ஃபர்ஸ்ட் இவனை புடிச்சு உழுகிறதா நம்ம முதல் வேலைன்னு. ஹீரோயின் அவன் பின்னால போக அவன் ஹீரோயினை பார்த்ததும் தெரிச்சு ஓட, டேய் நீட்டு மீச வச்ச காட்டு பண்ணி ஒரு நிமிஷம் நில்றா, சொல்றத கேள்றா அப்படின்னு ஹீரோயின் கூப்பிட அவன் ஓடிக்கிட்டே இருக்கான். அப்படி ஓடிட்டு இருந்தவன் ஒரு சந்துல திரும்புறாங்க. ஹீரோயின் அவனுக்கு பின்னால போய் அவ அந்த சந்தை பிடிக்கிறதுக்குள்ள அங்க ஒரு ட்விஸ்ட். இந்த சந்துக்கு மேல் மாடியில சின்னதா ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூமோட ஜன்னல் வழியா யாரோ இந்த சோல்ஜரை சுட்டாங்க. சுட்டது யாருன்னு நமக்கும் காட்டல, ஹீரோயினும் பார்க்கல. சோல்ஜர் சாக கிடக்குறான். சார் 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 தயவு செஞ்சு செத்துறாதீங்க சார், என் அண்ணன் எங்க இருக்கான்னு சொல்லிட்டாச்சு சாவுங்க சார். யார் சார் உங்களை ஷூட் பண்ணா? யாரு சார் என் அண்ணனை கத்தனா அப்படின்னு சாக போறவன்ட்ட ஹீரோயின் சகட்டு மேனியா கேள்வி கேட்க சோல்ஜரால பெருசா பேச முடியலனாலும் ராத்ன்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு செத்துட்டாங்க. இதுக்கப்புறம் பாக்குற நம்ம அனுபவிக்கிற ஹீரோயின் ரெண்டு பேருக்குள்ளயுமே ஏகப்பட்ட கேள்வி. எதுக்காக ஷெர்லாக கத்தணும்? அதுவும் மால்டால வச்சு ஏன் கத்தணும்? அப்புறம் ஏன் ஷெர்லாக் அந்த சோல்ஜரை சந்தேக கண்ணோட பாக்கணும்? சோல்ஜரையும் யாரோ கொன்னுட்டாங்க, அவனை கொன்னது யாரு? இது எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஆனா அந்த கனெக்ஷன் என்னன்னு இப்போதைக்கு தெரியல. கேஸ்ல கிடைச்சிருக்கிறது ரெண்டு வார்த்தை, ஒன்னு கோஸ்ட், இன்னொன்னு ராத். கோஸ்ட்னா என்னன்னு தெரியும், அது ஆப்கானிஸ்தான்ல இருக்க ஒரு ஊரு. ராத்னா என்ன, அது ஒரு ஊரா இருக்குமா இல்ல ஒரு ஆளோட பேரா இருக்குமா? ரைட், இது எல்லாத்துக்குமான பதிலும் என் அண்ணனோட புதிர் நிறைஞ்ச நோட் புக் ஒன்னு இருக்குல்ல அதுலதான் இருக்கும். புதிர் என்ன ஒண்ணு என்னால சமாளிக்க முடியாதெல்லாம் நினைச்சிட போறீங்க. நானும் சின்ன வயசுல இருந்து புதிரெல்லாம் சால்வ் பண்ணி வாழ்ந்த பொண்ணுதான். இது ஒரு 2 எழுத்து 5 வார்த்தை கேமுங்க. முதல் 5 வார்த்தையில 4வதா இருக்க லெட்டரையும் 2வது 5வது வார்த்தையில இருக்க ஃபர்ஸ்ட் லெட்டரையும் இப்படி மாறி மாறி ரெண்டையும் கம்பைன் பண்ணா வரதான் விடை அப்படின்னு ஹீரோயின் லெட்டர்ஸ் எல்லாம் அலசி ஆராய்ஞ்சு 2 வார்த்தையை கண்டுபிடிக்கிறா. அதுல வந்திருக்கிறதும் கோஸ்ட் ராத்ன்ற அதே வார்த்தை தான். இந்த 2 வார்த்தையும் ஹீரோயினுக்கு இப்பதானே தெரிஞ்சது. ஆனா ஷெர்லாக்கு எப்பவோ தெரிஞ்சிருக்கு. அது அவரோட நோட் புக்ல மென்ஷனும் பண்ணிருக்காரு. இத பாத்துட்டு இருக்கும் போதே வெளியே யாரோ கதவுக்கு அந்த பக்கமா நிக்கிற மாதிரி ஹீரோயினுக்கு ஷேடோ மட்டும் தெரியா. இன்னைக்கு எவன் உள்ள வந்தாலும் டெட் பாடி தான்டா அப்படின்னு கேண்டில் ஸ்டிக் எடுத்து பட்டுன்னு ஹீரோயின் கதவை திறந்து போட்டுன்னு வெளியே இருக்க ஆளோட மூக்குலயே ஒண்ணு குடுத்துறா. ரொம்ப கஷ்டம். லாஸ்டா வந்திருக்கிறது யாருன்னு பார்த்தா
ஹீரோ. அடி புண்ணியவதி, காலைல கல்யாணத்துக்கு வரலன்னு பார்த்தா நைட் என்ன கொல்ற அளவுக்கு வந்துட்டியா? என்னாடி இதெல்லாம் மூக்குல ரத்தம் வடிய வடிய ஹீரோ கதறான். டேய் பட்டு குட்டி அம்மு செல்லம், உன்னை நான் அடிப்பனாடா, வேற யாரோ நினைச்சு அடிச்சேன்டா. உனக்கு தெரியும்ல என்னென்ன காணோன்னு, அதனால தான்டா கல்யாணத்துக்கு வர முடியல. ஆக்சுவலா நான் கிளம்பிட்டேன், புயல் வேகத்துல அங்க வந்துட்டு இருந்தேன் தெரியுமா. நடுவுல தான் அந்த டாக்டர் வாட்சன் வந்து ஒரு குண்டை போட்டு என்ன வர விடாம பண்ணிட்டாரு. ப்ளீஸ்டா புரிஞ்சுக்கூடான்னு ஹீரோயின் அவன் நிலைமைய சொல்றா. ஆனா ஹீரோ நிலைமை ஹீரோவுக்கு தானே தெரியும். கல்யாணத்துக்கு எத்தனை பேர் வந்திருப்பாங்க, அத்தனை பேருக்கு முன்னால ஷேம் பப்பி ஷேம் ஆயிருக்காது. ஹீரோ மனசங்கடத்தோடய அங்க இருந்து கிளம்பிட்டாருங்க. இந்த சோகத்தோட நைட் டைம்ல ஒரு கடலோரமா போய் உட்காந்த ஹீரோயின் முதல் முறையா மால்டாக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயினை இங்கதான் கூட்டிட்டு வந்து ரொமான்ஸ் பண்ணிருப்பான். அந்த பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறா. இங்க இருந்து பார்த்தா தூரத்துல சின்ன கொகை மாதிரி ஒண்ணு இருக்குங்க. ஹீரோ சின்ன வயசா இருக்கும் போதெல்லாம் ஹீரோவோட அப்பா இங்க மால்டால மிலிட்டரியில ஒர்க் பண்ணி இருந்திருக்காரு. அப்ப ஹீரோ கூட இங்கதான் வளர்ந்தான். அடிக்கடி ஹீரோவோட அப்பா அந்த கொகைக்கு ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு நிறைய கதெல்லாம் சொல்லுவாராம். இந்த கொகைக்குள்ள நிறைய புதையெல்லாம் இருக்குடா தம்பி, அடிக்கடி கடல் கொள்ளையர்கள் இதை கொள்ளையடிக்க இங்க வருவாங்க, நம்ம தான் அவங்கள்ட்ட இருந்து இதை காப்பாத்தி வச்சிருக்கோன்னு அவர் விட்ட கதையை நம்பி எப்பெல்லாம் ஹீரோ அப்பாவோட அந்த கொகைக்குள்ள போறானோ அப்பெல்லாம் புதையல் அங்க இருக்குமா இங்க இருக்குமா, கதப்புக்குள்ள வர மாதிரி பொட்டியை திறந்தா தங்க நாணயமா இருக்குமா, வைரம் வைடூரியமா குவிஞ்சிருக்குமா அப்படின்னு இமேஜின் பண்ணாத நேரமே இல்ல. அது ஒரு கோல்டன் டேஸ். இப்ப ஹீரோட அப்பா உயிரோட இல்லன்றது அவனுக்கு ரொம்ப வருத்தம். அதெல்லாம் ஹீரோயின் சொல்லி லவ்ஸ போட்டிருக்கானா. அப்படிப்பட்ட மனசை காயப்படுத்திட்டமேடான்னு ஹீரோயின் நைட் அங்கேயே தூங்கிட்டா. காலையில கண்ணு முழிக்கும் போதே ஒரு கலவரம். இங்க இருந்து பார்த்தா ஹீரோயின் தங்கி இருந்த பில்டிங் நல்லாவே தெரியுது. பில்டிங் தீ பிடிச்சி எரிஞ்சிட்டு இருக்குங்க. அடிச்சு பிடிச்சிட்டு ஹீரோயின் பில்டிங் போனா ஹீரோட அம்மா எந்த ரூம்ல தங்கி இருந்தாங்களோ அந்த ரூம் தான் பத்தி எரியுது. அம்மாவை காப்பாத்துறேன்னு ஹீரோ வேற உள்ள போயிருக்கான். காதலனை காப்பாத்த காதலையும் உள்ள போய் ஆகணுமே. சோ நெருப்பாவது பருப்பாவதுன்னு எதை பத்தியும் கண்டுக்காம நெருப்பெல்லாம் அடிச்சு தள்ளிட்டு ஹீரோயின் ஹீரோ அம்மா ரூம் கதவை திறக்கிறா. அங்க ஹீரோயினுக்கு ஒரு க்ளூ கிடைக்குது. ரூம் டோரோட லாக்கு உடஞ்சிருக்கு. ஹீரோ உள்ள இருக்கான், ஆனா உள்ள ஹீரோவோட அம்மா இல்ல. ஹை பிச்சில அம்மா அம்மான்னு ஹீரோ கத்திட்டு இருக்கான். நேரா உள்ள இருக்க ஹீரோ கிட்ட போன ஹீரோயின், எப்பா 5 கிலோ ஆட்டு மந்திரங்கள்ல கத்துறது ஒரு பக்கம் இருக்கட்டும், முதல்ல நான் கேட்கறதுக்கு பதில் சொல்ல, நீ உன் அம்மாவை தேடி இந்த ரூம் டோரை உடச்சிட்டு வந்தியான்னு ஹீரோயின் கேக்குறா. இல்லம்மா நான் வரும்போதே ரூம் டோர் தொண்டா இருந்துச்சு அப்படின்னு ஹீரோ சொல்லும் போதே ஹீரோயினுக்கு புரிஞ்சு போச்சு. சூப்பர்ரா, உன் அம்மா தானாலாம் காணா போல, மூடி இருந்த ரூம் டோரை உடச்சிட்டு எவனோ உள்ள வந்து உன் அம்மாவை கடத்திட்டு போயிருக்கான். ஃபர்ஸ்ட் நீ வெளியே வா, நம்ம அப்புறம் எதுவா இருந்தாலும் பேசிப்போம் அப்படின்னு ஹீரோயின் ஹீரோ கூட்டு வெளியே வந்துட்டா. ஆனா அம்மாவை காணமே. ஹீரோ ஒரே அழுக. இப்ப ஹீரோயினுக்கு டபுள் வேலை, அண்ணனையும் கண்டுபிடிக்கணும் மாமியாரையும் கண்டுபிடிக்கணும். சோ ஒரு இடத்துல தனியா அமைதியா கண்ணை மூடி உட்காந்த ஹீரோயின், இந்த இடத்துல என் அண்ணன் ஷெர்லாக் ஹோம்ஸ் இருந்தானா அவன் எப்படி யோசிப்பான் அப்படின்னு அண்ணன் அட்வைஸ் பண்ற மாதிரி ஹீரோயின் ஒரு பிளாஷ்பேக்கை யோசிக்கிறா. நேத்து நைட்டு தான் வீடு புந்து ஷெர்லாக் ஹோம்ஸை கத்துனானுங்க. அது என்ன அவ்வளவு தைரியம், மறுபடியும் அதே பில்டிங்க்கு வந்து ஹீரோ அம்மாவை கத்திருக்காங்க. இதுக்கு நடுவுல சோல்ஜரோட கொலை வேற. கடத்தினதோட மட்டும் இல்லாம அந்த இடத்தையே வேற எரிச்சிருக்கானுங்கல்ல. சோ யாரு கொலைகாரனாகவும் நெருப்பு பத்த வச்சவனாகவும் கடத்தல்காரனாகவும் இருப்பான். அதை நினைச்சு ஹீரோயின் யோசிக்கிறாளா. தப்புமா, ரொம்ப தப்பு, நீ யோசிக்கிற ஆங்கிளே தப்பு, இதை அப்படியே வேற மாதிரி யோசிச்சு பாருன்னு ஷெர்லாக் ஒரு அட்வைஸை கொடுக்க. நேத்து நைட்டு ஹீரோ அம்மாவை கடத்த வந்தவங்க அந்த ரூமுக்குள்ள எதையோ தேடி இருக்கணும். தேடினது கடைசி வரைக்கும் கிடைக்கலன்னதும் நமக்கு அந்த பொருள் கிடைக்கலன்னா அடுத்து அதை யார் தேடி வந்தாலும் அவங்களுக்கும் கிடைக்க கூடாதுன்னு ரூமையே எரிச்சிட்டா எல்லாமே அழிஞ்சிரும்ல. அப்ப இவங்க நினைச்சது சக்சஸ் தான். சோ அதுக்காக தான் ரூமை கொளுத்தி விட்டே போயிருக்காங்க. யாருக்கு தெரியும், இப்ப ஹீரோயின் தேடி போனா ஏதாவது கிடைச்சாலும் கிடைக்கலாம். அதனால ஹீரோயின் எரிஞ்ச அந்த ரூமுக்குள்ள எவிடன்ஸ் ஏதாவது கிடைக்குதான்னு தேடிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் கண்ணில் ஒரு பாக்ஸ் தென்பட ஷெர்லாக்கோட பஸ்ஸெல்லாம் இருக்க நோட் புக்ல 2 கத்தியும் கிராஸ்ல இருக்க மாதிரி ஹீரோயின் ஒரு சிம்பிளை பாத்திருப்பா. இப்ப இந்த ரூம்ல பாக்குற பாக்ஸுக்கு மேல கூடங்க அந்த சிம்பிள் தான் இருக்கு. பாக்ஸை திறந்தா உள்ள சில பல மெடல்ஸ் எல்லாம் இருக்கா. அதை ஹீரோயின் கையில எடுக்கும் போதே ரூமுக்கு வெளியே ஜன்னல் வழியா திருட்டுத்தனமா யாரும் எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. உசாரா ஹீரோயின் ஒளிஞ்சு நின்று உள்ள ஒரு ஆள் வந்ததும் தூக்கி போட்டு பொலகரா. சொல்றா, நீ தான் என் அண்ணன் மாமியார் 2 பேரையும் கத்துன கத்தல்காரனா, எதுக்காக அவங்கள கத்துன, அவங்கள எங்க வச்சிருக்க, சொல்றியா இல்ல கோழி கழுத்து திருப்புற மாதிரி உன் கழுத்து திருப்புவா அப்படின்னு ஹீரோயின் அவனை அழ கழிக்க. ஏமா நான் ஏமா அவங்களெல்லாம் கத்த போறேன், நான் ஒன்னும் அவங்கள கத்தலமா, ஆனா அவங்கள கடத்துன ஆள் யாருன்னு எனக்கு தெரியும். அவ ஒரு லேடி, சரியான லம்பாடி லேடி. 1 வருஷத்துக்கு முன்னால இந்த தீவுக்கு வந்து இங்க இருக்க எல்லாரையும் ஆட்டி படிச்சிட்டு இருக்கா. கவர்னர் வரைக்கும் அவளுக்கு செல்வாக்கு இருக்குமா. அந்த லேடியோட பேரு ப்ரொஃபசர் ஆட்ரலின் ராத்துன்னு அவன் சொல்றான். வந்துருச்சு பாருங்க பேர்ல ராத்துன்ற வார்த்தை. சோ சாவறதுக்கு முன்னால சோல்ஜர் இந்த லேடியோட பேர் தான் சொல்லியிருக்கான். ஷெர்லாக் கூட அவரோட டைரியில இந்த ராத்துன்ற பேர் தான் மென்ஷன் பண்ணிருக்காரு. அப்ப நீ எதுவும் பண்ணலையா, டம்மி பாவாவா நீ? சரி அது இருக்கட்டும், நீ எதுவுமே பண்ணலனா ஏன் திட்டுத்தனமா உள்ள வந்த, நீ யாருன்னு ஹீரோயின் கேட்டதும், நான் இந்த நாட்டை உங்களை மாதிரி ஆளுங்கள்ட்ட இருந்து காப்பாத்த போராடுற போராளிமா. அது என்ன, எங்க நாட்டுக்குள்ள நீங்க வந்து எங்களெல்லாம் ஆட்டி படிச்சு நீங்க உங்க சுயநலத்துக்காக போற போர்ல எங்க ஆளுங்களை கூட்டின்னு போய் கொள்றீங்க. உங்களை இங்க இருந்து தொத்தி விட்டுட்டு திரும்ப எங்க நாட்டை நாங்களே ஆட்சி பண்ணணும்ன்றதுக்காக உருவாக்கின இயக்கத்தோட தலைவன் தான் அப்படின்னு போராளி அவன் வரலாறெல்லாம் சொல்லி முடிக்க. எப்பா சாமி, உன் ஓன் கதையை கேட்க ஆடியன்ஸ்க்கு டைம் இல்லடா. இப்ப ராத்துன்ற ஒரு லேடியை பத்தி சொன்னல, அவளை பத்தி கொஞ்சம் டீட்டெயில்டா சொல்லு. யார் அவ, எதுக்காக என் அம்மா மாமியார கத்தணும், அவளை
அவளுக்கு என்ன வேணும்னு ஹீரோயின் பாயிண்ட்டுக்கு வந்துட்டா. நான் சொன்னலமா, அவளுக்கு கவர்னர் வரைக்கும் சப்போர்ட் இருக்கு, எங்க எது நடந்தாலும் அவளுக்கு உடனே தெரிஞ்சிடும், அவ எதுக்காக பண்றான்னா அப்படின்னு போராளி எதையும் ஆரம்பிக்கிறான். அதுக்குள்ள அவனை தேடி போலீஸ் எல்லாம் வந்துட்டாங்க. இதுக்கு மேல நான் இங்க இருந்தா என் டப்பா டான்ஸ் ஆடுறோமா, நீ எங்க போனாலும் நான் பின்னாலே தான் வருவேன், சோ கண்டிப்பா நம்ம இன்னொரு வாட்டி மீட் பண்ணுவோம், அப்ப டீடைல்டா பேசிக்கலாம், இப்ப நான் கிளம்புறேன் அப்படின்னு பாய போட்டு ஓட்டான். இதுக்கப்புறம் இங்க வந்த போலீஸ் இவங்க மால்டா தீவை சேர்ந்த போலீஸ் ஹீரோயின் அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன் கொண்டு போக அங்க விசாரிச்ச இன்ஸ்பெக்டர் கிட்ட இந்த போராளி சொன்ன ராத்ன்ற லேடிய பத்தியும் அவன் அண்ணன் மாமியார் 2 பேரையும் கடத்திடான்றத பத்தியும் ஹீரோயின் சொல்லி, அந்த லேடியா, அந்த லேடி எதுக்காக இவங்களை கடத்தணும் இப்படின்னு இன்ஸ்பெக்டர் அடுத்த கட்டத்துக்கு போறதுக்குள்ள பிரிகாடியர்ஸ்னு ஒரு ஜெனரலை பார்த்திருந்தோம்ல, அவரு ஹீரோ இங்க வந்து, டேய் மால்டாஸ் மங்குனி, உன் வேலை என்ன, இந்த மால்டாஸ் தீவு மக்கள் ஏதாச்சும் தப்பு பண்ணா அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கிறது மட்டும் தானே, என்ன திமிரு இருந்தா ஒரு பிரிட்டிஷ் லேடியை உட்கார வச்சு நீ என்கொயரி பண்ணிட்டு இருப்ப, கூட்ரா அவளன்னு இன்ஸ்பெக்டர் ரொம்ப கேவலமா பேசி பிரிகாடியர்ஸ் ஹீரோயினை வெளியே அனுப்ப அது ஹீரோயினுக்கே சுத்தமா பிடிக்கல. நாங்கடா பாவம் அவனு ஒரு மனுஷன் பார்க்காம அசால்ட்டா அவமானப்படுத்துறீங்க, இதுதான் அவங்க கெத்தாடான்னு ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டே வெளியே வரா. அப்ப இந்த ஊர்ல சம்மர் ஃபெஸ்டிவல் நடந்துட்டு இருக்கு போல, ரோடே ஜே 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 ஜேன்னு கூட்டமா இருக்கா. அந்த கூட்டத்துக்கு நடுவுல ஹீரோயினுக்கு ஒரு க்ளூ கிடைக்குதுங்க. ஒரு லேடி ஹீரோயினை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி நின்னு யாரோ 2 பேர் கூட பேசிட்டு இருக்கா. அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா அவ போட்டிருக்க ட்ரெஸ்ஸ பார்த்தா ஷெர்லாக் காணா போனதுக்கு அப்புறம் அவரோட ரூம்ல தரையில அதே டிசைன் நூல் இப்ப ஹீரோயின் பாக்குற பொண்ணோட ட்ரெஸ்ல இருக்கு. அப்படின்னா கடத்தல் நடக்கிறப்போ இவங்க வந்திருக்கான் தானே அர்த்தம். மாட்டினாடா மந்தாகினி. டேய் ஹீரோ, எனக்கு முக்கியமான வேலை ஒண்ணு இருக்கு, நீ கிளம்பு, நான் பாத்துட்டு வரேன்னு அந்த பொண்ணை ஃபாலோ பண்றா. ஹீரோயின் ஃபாலோ பண்றான்னு அந்த பொண்ணுக்கும் தெரிஞ்சு போச்சு. சோ ஒரு சுரங்க பாதைக்குள்ள நுழைய ஹீரோயினும் அந்த இருட்டான இடத்துக்குள்ள பின்னாலேயே போறா. திடீர்னு ஒரு இடத்துல அவ என்னடானா துப்பாக்கியை காட்டி ஹீரோயினை மிரட்டி, தேவையில்லாத வேலையாமா பாக்குற, அவளுக்கு மட்டும் தெரிஞ்சா உன்னை கொன்னு போட்டுருவா அப்படின்னு அண்ணியாய பில்டப்ப கொடுத்துட்டு இருக்காப்போ ஹீரோயின் சாவறாளோ இல்லையோ பேசிட்டு இருக்கால, அவ மேல பொத்துன்னு ஒரு புல்லட் இறங்குது, சாவ போறா. அவளாவது ஏதாவது உண்மையை சொல்லிட்டு போவான்னு பார்த்தா அவ உன்னை சும்மா விட மாட்டாமா, கண்டிப்பா சாவச்சிருவா, எப்படியாவது தப்பிச்சிருன்னு சொல்லிட்டு கண்ணை முட்டா. அட என்னங்கடா அவன் என்னடானா ஆன்றான், நீ என்னடானா ஊன்ற, இந்த ஆவுக்கு பின்னால இருக்க அதிரி புதிரி யாருன்னு எப்பதான்டா சொல்லுவீங்க அப்படின்னு துப்பாக்கியோட இப்போ ஒரு ஆள் உள்ள வந்திருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட இருந்து ஹீரோயின் பதுங்கி ஆகணும் தானே, பதுங்கி இருக்கா. அந்த சிரிப்பை வச்சே ஆள் யாருன்ற ட்விஸ்ட ஹீரோயின் புடிச்சிட்டா. எல்லாம் ஹீரோயினுக்கு வேண்டப்பட்ட ஆள் தாங்க. போன பார்ட்லயோ இல்ல அதுக்கு போன பார்ட்லயோ ஹீரோவும் ஷெர்லாக்கும் சேர்ந்து ஒரு லேடியா அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. இவங்களால ஜெயிலுக்கு போன லேடி தான் இப்போ இங்க வந்திருக்கா. ஓப்பனிங்ல ஜெயிலுக்கு போன சோல்ஜர் அங்க ஒரு லேடி கிட்ட நீங்க தப்பிச்சு போயிட்டீங்கன்ற மாதிரி நியூஸை நாங்க ரெடி பண்ணிடுறோம், வெளியே வந்து எங்களுக்காக ஒரு வேலை பார்த்து கொடுங்கன்னு கேட்டான்ல, அந்த லேடியும் இவளே தான். ஐயோ வில்லி நீயா அப்படின்னு ஹீரோயின் ஷாக் ஆகிறதுக்குள்ள வில்லி ஹீரோயின் கழுத்துல கைத்த போட்டு ஹீரோயினை தூக்கி தொங்க உர்றா. அப்படி இப்படின்னு மேனேஜ் பண்ணி ஹீரோயின் தப்பிச்சிட்டா. 2 பேருக்குள்ள சண்டையோ சண்டை. நீ தான் என் அண்ணன் மாமியார் 2 பேரும் கத்துனியாடி, அவங்களே ஏண்டி கத்துன, பழி வாங்கறதுக்கு ஒரு அளவு இல்லையா, என் மாமியார் என்ன தப்புச்சு அதை ஏண்டி கத்துன அப்படின்னு ஹீரோயின் வெறியாகி 2 பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிறாளுங்க. ஒரு கட்டத்துல துப்பாக்கி எடுத்த வில்லி ஹீரோயினை கொல்ல போறா. அப்ப அங்க வேற யாரோ உள்ள புதுசா என்ட்ரிய போட்டு ஃபயர் பண்ணி ஹீரோயினை காப்பாத்துறாங்க. வந்தது யாரான்னு பார்த்தா ஹீரோயினோட அம்மா. அம்மாடி அம்மா, எம்மா நீ ஜெயில தான்மா இருக்கணும், நீ எங்கம்மா இங்கன்னு ஹீரோயின் உறைஞ்சு போக 2 பேரும் எப்படி வில்லியால சமாளிக்கிறது, புகையை போட்டு விட்டு ஆள் மறைஞ்சிட்டாங்க. ஹீரோயினுக்கு கல்யாணம்ன்ற நியூஸை பார்த்ததும் ஹீரோயினோட அம்மா ஜெயில இருந்து தப்பிச்சு இங்க வந்திருக்காங்க. சோ இப்ப அவங்க ஒரு தேடப்படும் குற்றவாளி. என்னம்மா அவன் கல்யாணத்தை பார்க்க வந்தா என் புள்ள போயிட்டான்ற, சரி அவனை கண்டுபிடிக்கிற திறமை இந்த உலகத்திலேயே ஒரு ஆளுக்கு இருக்குன்னா அது உனக்கு மட்டும்தான். அம்மா சொல்ற ஒரு அட்வைஸை மட்டும் நல்லா கேட்டுக்கோ, எப்பவும் நீ உனக்கு முன்னால நிக்கிற ஆளோட முகத்தை மட்டும் பார்க்காம அந்த முகத்துக்கு பின்னால அவங்க என்ன மறைச்சு வச்சிருக்காங்கன்றதையும் சேர்த்து பாரு. அப்பதான் எந்த ஒரு பஸ்லியா இருந்தாலும் உடனே சால்வ் பண்ண முடியும். இப்ப என் வேலை முடிஞ்சிடுச்சு, தேவைப்படும் போது நான் திரும்ப வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அம்மா அங்கிருந்து கிளம்ப அடுத்து ஹீரோவும் ஹீரோயினும் நடந்த சம்பவத்தை பத்தி பேசிக்கிட்டே இதுக்கு முன்னால யார்கிட்ட மோதுறாங்கன்னே தெரியாம இருந்துச்சு. இப்ப அந்த ஐடியா கிடைச்சிச்சுல்ல, அதோட வில்லியும் சண்டை போடும் போதே சொல்லிட்டா அவங்கள கடத்த தான் செஞ்சிருக்காளே தவிர்த்து இன்னமும் அவங்க 2 பேரையும் எதுவும் பண்ணலையா, உயிரோட தான் வச்சிருக்காளாம். இதுவே ஒரு நல்ல நியூஸ் தானே, எப்படியாவது அவங்கள கண்டுபிடிக்கணும்டான்னு பேசுற டைம்ல ஹீரோவும் எவ்வளவு நாள் ஹீரோயின் பண்ணதே நினைச்சு கோவமா இருப்பான். அதெல்லாம் மறந்து மன்னிச்சிட்டான். ஏன்னா ஹீரோயின் மேல வச்சிருக்க காதல் அந்த மாதிரி. அந்த காதலோட 2 பேரும் பேசிக்கிட்டே நடந்து வரப்போ கடலோரத்துல ஒரு பாத் ஹவுஸ் இருக்கிறத பார்த்துட்டு படம் ரொம்ப சீரியஸா போதில்ல, நம்ம லைட்டா ரொமான்ஸா போடுவோமா அப்படின்னு அங்க போய் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி நைட்டு வரைக்கும் கடல்லையே ஸ்விம்மிங்க போட்டவங்க நைட்டு கடலோரத்திலேயே நேரத்தை கழிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வில்லி ஷெர்லாக்க கட்டி வச்சிருக்க இடத்துக்கு போனா அங்க அவங்க 2 பேருக்குள்ள ஒரு கான்வர்சேஷன். ஆஹா 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 ஆஹா, உன்னை இந்த நிலைமையில பார்க்கும்போது தாண்டா எனக்கு சந்தோஷமா இருக்கு. இப்ப நம்ம 2 பேரும் ஒரு கேம் விளையாடுவோமா, நீ தான் பெரிய புலனாய்வு புண்ணாக்காச்சு, இப்ப நான் என்ன பிளான் பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், எங்க உனக்கு தெரிஞ்சதை சொல்லு பாப்போம் அப்படின்னு வில்லி கேக்குறாங்க. அவள் தானே சொல்லிட்டா போச்சு,
நீ ஒரு வருஷத்துக்கு முன்னால இங்க மால்டாவுக்கு வந்து உன்னோட பிளான் எல்லாம் ஆரம்பிச்சிருக்க. நிஜத்துல நீ இந்த டைம்ல ஜெயில இருந்திருக்கணும். ஆனா இவ்வளவு ஈஸியா வெளியே வந்திருக்கன்னா பெரிய தலைங்களோட ஈடுபாடு இல்லாம இது நடந்திருக்காது. ஏதோ ஒரு வேலைக்காக உன்னை வெளியே வர வச்சிருக்காங்க. நம்மளே பார்த்தோம்ல, ஜெயில இருக்க வில்லிக்கிட்ட போன சோல்ஜர் நீங்களா ஜெயில இருந்து தப்பிச்சிட்டீங்கன்ற மாதிரி நாங்க ஒரு சீனை கிரியேட் பண்றோம், நாங்க உங்களை வெளியே விடுறோம்னு. இவ தப்பிச்சிட்டான்னு நியூஸ் பேப்பர்ல அந்த விஷயத்த அப்பவே ஷெர்லாக் பார்த்துட்டு என்னென்ன ஆக போகுதுன்றதை கணிச்சுதான் அந்த நோட் புக்கே ரெடி பண்ணிருக்காரு. சோ ஒரு வருஷமா உன்னோட பிளான் எல்லாம் போட்டு ரெடி ஆகி எப்போ நானும் என் தங்கச்சியும் இந்த மால்டா தீவுக்கு வருவோன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்க. வந்ததுக்கு அப்புறம் வேலையை ஆரம்பிச்சிட்டேன். ஆனா இதுல எனக்கு புரியாத ஒண்ணு, அது எப்படி ஹீரோ ஹீரோயின் கல்யாணம் இங்கதான் நடக்க போகுதுன்னு உனக்கு தெரியும். தெரிஞ்சாதானே எங்களை சார்ந்து பிளான் போடுவ. அதுதான் எனக்கு பிடிபடவே மாட்டேங்குதுன்னு ஷெர்லாக் சொல்ல. அதையே என்கிட்ட கேக்குற? உன் கூடவே இன்னொருத்தி அடிச்சு வச்சிருக்கேன் பாரு, ஹீரோவோட அம்மா, அவகிட்ட கேளு, அவ சொல்லுவான்னு வில்லி ஒரு ட்விஸ்ட் அவுத்து விடுறா. இதுக்கு முன்னால ஹீரோவோட அம்மா ஹீரோ ஹீரோயின்ட்ட சொல்லுச்சுல்லங்க, கல்யாணம் எங்க வைக்கலான்னு யோசிச்சம்பா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு வட்டமேசை மாநாடு நடத்தினோன்னு. அதுல ஒரு லேடி அவளாதானே உங்களுக்கும் உங்க ஹஸ்பண்டுக்கும் எங்க கல்யாணம் ஆச்சுன்னு கேட்டு மால்டான்ற ஒரு ஐடியாவே ஹீரோ அம்மா மனசுல விதைச்சா. அப்படி ஐடியா விதைச்ச கைகூலி வில்லியோட ஆளு. அவளதான் வில்லி போன சீன்ல கொன்னா. ஆக ஷெர்லாக்கையும் ஹீரோயினையும் பிளான் பண்ணி வர வச்ச வில்லி வந்ததுக்கு அப்புறம் ஷெர்லாக்கையும் ஹீரோ அம்மாவையும் தூக்கிட்டா. வில்லிக்கு தெரியும் இவங்களை தூக்குனா கண்டிப்பா இவங்களை தேடி ஹீரோயின் என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுவா, அதை வச்சே நம்ம காரியத்தை சாதிச்சுக்கலான்னு. ஆனா இந்த காரியம்னு சொல்றாங்கல்ல, அது என்னன்னு இன்னமும் ஷெர்லாக்கு தெரியல. நானும் என் தங்கச்சியும் உன்னை அரெஸ்ட் பண்ணதுக்காக நீ எங்களை பழிவாங்க வந்திருக்கனா, அதை இவ்வளவு சிம்பிளாலாம் பண்ண மாட்டியே. பழிவாங்கன்னு நினைச்சிருந்தா என்ன புடிச்சதுமே கொண்டிருக்கலாமே. இன்னும் உயிரோட வச்சு அங்க என் தங்கச்சியை சுத்தல்ல விடுறனா, அவ மூலியமா உனக்கு ஏதோ ஒண்ணு நடக்கணும். உன்னை வெளியே விட்டானுங்கல்ல அதிகாரிங்க, அவனுங்கள்ட்ட கேட்க கூடாததை கேட்டுதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கல்ல. பாவம் அவனுங்களுக்கு தெரியல நீ எவ்வளவு பெரிய காரியக்கார கரப்பான்னு. நீயா மத்தவனுக்கு கீழே வேலை செய்வ, கட்சியில அவனுங்களுக்கே உபதி அடிக்க போற. இருக்கட்டும், நீ என்ன பண்ண நினைச்சாலும் உன் பிளான் எல்லாம் உடைச்சி என் தங்கச்சி மாஸ் காட்டுறாளா இல்லையான்னு பாரு அப்படின்னு ஷெர்லாக் வில்லியோட மோட்டிவை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் புட்டு வச்சிட்டாரு. வாவ், பிராவோ 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 பிராவோ. என்ன அறிவுடா உனக்கு. இந்த அறிவுல கொஞ்சம் உன் தங்கச்சி இருந்தா கூட இந்நேரம் நினைச்சது கிடைச்சிருக்கும். கூடிய சீக்கிரம் கிடைக்கும். அன்னைக்கு இருக்கு அல்லா குல்லா அப்படின்ட்டு வில்லி போறா. சேம் டைம் அங்க ஹீரோயின் ஷெர்லாக்கோட பசில் நோட் புக்ல ஏற்கனவே ஒரு டெக்னிக்கை வச்சு ஷெர்லாக் நோட்ல மென்ஷன் பண்ணிருக்க கோஸ்ட் ராத்துன்னு 2 பேரை கண்டுபிடிச்சால. அப்ப ஹீரோ உள்ள வந்துட்டதுனால அதுக்கு மேல பார்க்க முடியாம ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்ப பார்க்கும்போது தாங்க தெரியுது ஷெர்லாக் அதே புக்ல வில்லியோட பேரையும் மென்ஷன் பண்ணிருக்காரு. சே, இது அப்பயே பார்க்காம போயிட்டுமே. அதை நினைச்சு ஹீரோயின் காண்டாக ஸ்பாட்டுக்கு ஹீரோ, ஹீரோயினோட அம்மா, அந்த போராளி டாக்டர் வாட்சன் இவங்க எல்லாம் கூட வந்துட்டாங்க. வரும்போதே ஹீரோ ஒரு மேட்டரை கவி எடுத்துன்னு வந்திருக்கான். ஹீரோயின் ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு போய் அந்த பொண்ணை வில்லி கொன்னால, அந்த பொண்ணு தான் வில்லியோட ஸ்பை. அவளை வெல்த்தியான ஆள் மாதிரி காட்ட கலர் ட்ரெஸ் எல்லாம் மாட்டி விட்டுருக்காங்க. அப்படி இருந்தா தானே பெரிய பெரிய இடத்துக்கு போக முடியும். வில்லி சொல்றது இவங்கள்ட்டையும் இவங்க சொல்றது வில்லிகிட்டையும் மாறி சொல்ல முடியும். வில்லியோட ஸ்பையா அந்த பொண்ணு இருந்திருக்கான்னா அந்த பொண்ணு யார்கிட்ட எல்லாம் பேசுறாளோ அவங்களுக்கும் வில்லிக்கும் கனெக்ஷன் இருந்திருக்கணும்ல. லாஸ்டா ஹீரோயின் அந்த பொண்ணை பாக்குறப்போ அவ பேசினது 2 பேர்கிட்ட. ஒன்னு கவர்னர், இன்னொரு ஆளு மூஞ்சில மாஸ்க் போட்டிருந்தான். யாருதுன்னு மூஞ்ச மட்டும் யோசிக்காம உடம்புல வேற என்னெல்லாம் பார்த்தாலோ அதெல்லாம் ஹீரோயின் யோசிக்கிறப்பதான் நம்ம அவன் நெஞ்சில ஒரு மெடலை குத்தி இருந்து பார்த்தோம்ல. இதே மெடலை இதுக்கு முன்னால நம்ம எங்கேயோ பாத்துருக்கோமே. எங்க 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 அடி பொலி பிரிகாடியர்ஸ்னு ஒரு ஜெனரல் பார்ட்டியில பேசினானே, அவன் நெஞ்சில தான் அந்த மெடல் இருந்திருக்கும். அவன் தான் வில்லியோட ஸ்பை கிட்ட பேசி இருந்திருக்கான். அந்த மெடலை ஜெனரலோட நெஞ்சில மட்டும் இல்லங்க, இன்னொரு இடத்துலயும் ஹீரோயின் பாத்திருப்பா. ஹீரோ அம்மாவோட ரூம் தீ விபத்தானதும் அங்க ஹீரோயின் ஒரு பாக்ஸ கண்டுபிடிச்சா. அதுலயும் ஒரே மெடலா இருந்துச்சுல்ல, அதெல்லாம் ஹீரோ அப்பாவோட மெடல். அதுலயும் இப்படி ஒரு மெடல் இருந்திருக்கும். இப்ப அந்த மெடல் எடுத்து அதோட பேக் சைட பார்த்தா அதுல ஆப்கானிஸ்தான் பேர் எழுதப்பட்டிருக்கு. அப்புறம் தான் ஓரளவுக்கு கதையே புரியுது. சில வருஷத்துக்கு முன்னால ஆப்கானிஸ்தான்ல பிரிட்டிஷ் ஆளுங்க இந்த மால்டா ஆளுங்களெல்லாம் கூட வச்சுக்கிட்டு அந்த நாட்டு ஆளுங்கள்ட்ட வாருக்கு போயிருக்காங்க. வார்ல யாரெல்லாம் கலந்துகிட்டாங்களோ அவங்க எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட மெடல் தான் இது. முக்கியமான விஷயத்தை விட்டம் பாருங்க, ஆப்கானிஸ்தான்ல கோஸ்ட்ன்ற ஊருக்கு தான் வாருக்கு போயிருக்காங்க. சோ மறுபடியும் அந்த கோஸ்ட்ன்ற வார்த்தை எட்டி பாக்குதா. இதுக்கு மேல டீப்பா மேட்டர் தெரியணும்னா இதுல சம்பந்தப்பட்ட பிரிகாடியர்ஸ் வாயை திறந்தாதான் உண்டு. அடுத்த நாள் ஹீரோ வாட்சன் அவங்க 2 பேரும் பிரிகாடியர்ஸ்ட இதை பத்தி கேட்க போறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின், ஹீரோயினோட அம்மா, போராளி இவங்க 3 பேரும் பிரிட்டிஷ் ஆர்மியோட ரெக்கார்ட் ரூமுக்கு போய் அங்க காவலுக்கு இருந்த ஒரு காவலாளியை அடிச்சு படுக்க போட்டு கோஸ்ட் வார் சம்பந்தமா ரெக்கார்டா ஏதாவது கிடைக்குதான் தேடிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கோஸ்ட பத்தி என்னதான் பிரிகாடியர்ஸ்ட கேட்டாலும் அவன் வாயவே திறக்க மாட்டாங்க. ஆனா ஹீரோயின் கோஸ்ட் வார் சம்பந்தப்பட்ட ரெக்கார்டை கண்டுபிடிச்சிட்டா. அங்கேயும் ஒரு ட்விஸ்ட், ரெக்கார்ட் புக்ல ஒரு பேஜை மட்டும் காணோம். யாரோ கிழிச்சு எடுத்திருக்காங்க. பேஜை கிழிச்சா என்ன, அந்த பேஜ்ல என்ன எழுதிருந்தாங்களோ அது அதுக்கு அடியில இருக்க பேஜ்ல அச்சா பதிஞ்சிருக்கா. பென்சிலை வச்சு ஹீரோயின் அந்த இடத்துல கிறுக்குனதுமே கிழிச்ச பேப்பர்ல என்னெல்லாம் எழுதிருந்துச்சோ அது தெளிவா தெரியுது. பிரிட்டிஷ் கவர்மெண்டே பர்மிஷன் கொடுத்து இந்த தீவுல இருக்க பிரிட்டிஷ் ஆர்மி இந்த தீவு ஆளுங்களையும் கையோட கொடிட்டு ஆப்கானிஸ்தான்ல இருக்க கோஸ்டுக்கு போருக்கு போனாங்களா.
அங்க எக்கச்சக்கமான உயிர் பலி. அந்த ஊர் ஆளுங்களை பரிதாபமா அவங்க எந்த தப்பும் பண்ணல, சும்மா நாச்சுக்கு அவங்கள கொன்னு போட்டிருக்காங்க. இதெல்லாம் எதுக்காக தெரியுங்களா? அந்த ஊர்ல இருக்க 1 டன் தங்கத்தை கொள்ளையடிச்சு எடுத்துட்டு வந்துட்டாங்க. எப்படி பார்த்தாலும் இது ஒரு வகையில திருட்டு தானே. சோ திருடப்பட்ட இந்த தங்கத்தை பத்தி வில்லிக்கு தெரிஞ்சிருக்கு. அதை எடுக்கதாங்க இவ்வளவு போராட்டம். பட் வில்லிக்கு யார் இதெல்லாம் சொன்னா அப்படின்ற கேள்வி வருது இல்ல. ஹீரோயின் இப்ப படிச்சிட்டு இருக்கா பாருங்க ரெக்கார்ட் பேப்பர். அதை எழுதுனது ஒரு சோல்ஜர். இதே சோல்ஜர் தான் 1 வருஷத்துக்கு முன்னால ஜெயில வில்லிய பார்த்து விஷயத்தெல்லாம் சொல்லி வெளியே கொண்டு வந்தவன். இந்த சோல்ஜரோட பேரை ஷெர்லாக் கூடங்க அவரோட பஸ்ஸில் டைரியில கோடா நோட் பண்ணி வச்சிருக்காரு. இதையும் பார்க்காம விட்டானா எவ்வளோ லூப் போல்றா அப்படின்னு உண்மையை கண்டுபிடிச்சவ ஸ்ட்ரைட்டா பிரிகாடியர்ஸோட ரூமுக்கு வந்து ஹீரோ கிட்ட உண்மையெல்லாம் சொல்லிட்டா. எப்பா இந்த கூட்டமே சரியான திருட்டு பசங்கப்பா, அப்பாவி மக்கள் இருக்க ஊருக்கு போய் அவங்களெல்லாம் கொலை பண்ணி 1 டன் தங்கத்தை திருடி எடுத்துட்டு வந்திருக்கானுங்க. இன்னான்னு கேளுப்பான்னு கொளுத்தி போட்டதும், யோ கார்பன் பேப்பர்ல வரைஞ்ச காட்ஜிலா குட்டி நான் அதெல்லாம் என் அப்பா இருக்கும்போது வாருக்கு போயிருக்கீங்க, என் அப்பா இருந்துமா அவங்கள தங்கத்தை திருட விட்டாரு அப்படின்னு ஹீரோ ஏக்கத்தோட கேட்டா. அது சரி, இந்த ஆபரேஷன் நடந்ததே அப்பா தலைமையில தான்டா, ஆனா அவர் மேல எந்த தப்பும் சொல்ல முடியாது. பிரிட்டிஷ் கவர்மெண்டே உத்தரவு போட்டா அவர் என்ன பண்ணுவாரு பாவம். ஆர்மி நடத்த காசு இல்ல, காசு இருந்தா தானப்பா நம்ம பெரிய ஆளா இருக்க முடியும். போர் செலவுக்கு காசு வேணுமேன்னு அங்க தங்க இருக்கிறது தெரிஞ்சு அதை எடுக்க போனோம் அப்படின்னு பிரிகாடியர் சொல்ல, ஹீரோலாம் அவன் அப்பாவை எங்கேயோ வச்சிருந்தான். இந்த மாதிரி ஒரு விஷயத்த கேட்டதும் ஹீரோ சுக்கு நூறா உடஞ்சிட்டான். அந்த சோகத்தோட வெளியே வந்து உட்கார வாட்சன் போய் சமாதானம் சொல்லிட்டு இருக்காரா. அதுக்குள்ள ஹீரோயின் பிரிகாடியர்ஸ்ட என்னெல்லாம் கேட்கணுமோ அது எல்லாத்தையும் கேக்குறா. தங்கத்தை திருடி எடுத்துட்டு வந்தாங்கல்ல, அதுக்கப்புறம் என்ன ஆயிட்டு இருக்கு? தங்கத்தை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஒப்படைக்க ஹீரோ அப்பாவுக்கு மனசு கேட்கலங்க. அதுக்குன்னு அதை திருடின நாட்டுக்கிட்டையும் மறுபடியும் ஒப்படைக்க முடியாது, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பொழந்துரும். சோ இந்த தங்கம் யார் கைக்கும் போகாம ஒரு இடத்துல சேஃப்டியா இருக்கட்டும்னு ஹீரோவோட அப்பா இவங்க வந்த கப்பலை ஆளுங்கெல்லாம் இறங்கினதுக்கு அப்புறம் வேணும்னே கடல்ல முழுகடிச்சு தங்கெல்லாம் தண்ணியோட போயிட்டதா ஒரு புருடா விட்டுருக்காரு. இதுலயும் பிரிட்டிஷ் ஆளுங்களுக்கு பிரச்சனை வந்துச்சுதான். ஆனா அதை சமாளிக்க நாங்க எதுவுமே பண்ணல, எங்க கூட மால்டா ஆளுங்க வந்தானுங்கல்ல, அவனுங்க தான் கப்பல் முழுகிறதுக்கு காரணம்னு அவங்க மேல பழிய போட்டு அவங்கள ஜெயில தள்ளி இவங்க சேஃப் ஆயிட்டாங்க. சரிடா ரைட், சரிங்க கப்பல் கடல்ல முழுகிடுச்சு, ஆனா அதுல தங்கமே இல்ல, அப்ப உண்மையான தங்கம் எங்கதான்னு ஹீரோயின் கேட்டா. யாருக்குமா தெரியும், ஹீரோ அப்பா என்கிட்ட சொல்லலையே. அது தெரியாம தான் அந்த தங்கத்தை கண்டுபிடிக்க ஜெயில இருந்து நாங்க வில்லியவே வர வச்சோம். இவங்க என்ன நினைச்சிருக்காங்க, வில்லிய கூப்பிட்டா அவளோட அறிவு திறமைய வச்சு தங்கத்தை கண்டுபிடிச்சு இவங்கள்ட்ட கொடுத்துருவான்னு இவங்க நினைச்சாங்க. ஆனா அவன் இவங்களுக்கு கோலி சோடா கொடுத்துட்டு தங்கத்தை தனியா ஆட்டிய போட பாக்குறா. சோ தங்கம் எங்க இருக்குன்னு தெரியலன்னு சொன்ன பிரிகாடியஸ். நான் கூட அந்த தங்கம் எங்கடா இருக்குன்னு ஹீரோ அப்பா கிட்ட கேட்டேன். அது புதையலா ஒரு இடத்துல புதஞ்சிருச்சு, உனக்கு ஏன் அதை பத்தி தட்டி விடுன்ட்டாரு. இப்படின்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு ஒரு ஸ்பார்க்கு. ஆஹா, ஹீரோ நம்ம கிட்ட ஒரு சீன்ல சொன்னானே, ஹீரோ சின்ன வயசா இருக்கப்போலாம் ஹீரோட அப்பா ஒரு குகைக்கு ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு அங்க புதையல் இருக்குன்னு கதையா சொன்னதா. அப்போ அந்த குகையில தான் தங்கம் இருக்கும். ஓ, தங்கம் எங்க இருக்குன்னு தெரியாம தான் வில்லி தவியா தவிச்சிட்டு இருந்தாளா? அதை நான் கண்டுபிடிக்கணும் தான் என்னையும் கேமுக்குள்ள இழுத்துருக்கா. இப்ப தாண்டா ஒவ்வொரு ட்விஸ்டா புரியுது. என் அண்ணனை கடத்தினா நான் உள்ள வருவேன், நான் உள்ள வந்தா ஹீரோ உள்ள வருவான், ஹீரோ உள்ள வந்தா ஹீரோவோட அப்பாவை பத்தி தெரியும், ஹீரோவோட அப்பாவை பத்தி தெரிஞ்சா நாங்க உங்கள்கிட்ட வருவோம், அதாவது பிரிகாடியஸ்ட. உங்ககிட்ட வந்தா கோல்டு மேட்டரை பத்தி தெரியும், அப்புறம் எப்படியும் கோல்டு இருக்க இடத்த நான் கண்டுபிடிச்சிருவேன், என்ன வச்சு அந்த இடத்த அவ தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிதான் ஆரம்பத்துல இருந்து எல்லாத்தையும் அவ பிளான் பண்ணிருக்கா. எப்படின்னா, ஷெல்லா கட்டப்பட்ட இடத்துல கண்ணாடியில மார்ஸ் கோட் இருந்துச்சு, தரையில வில்லி ஸ்பையோட ட்ரெஸ்ல இருந்து தவறு விழுந்த நூல்லா இருந்துச்சு இல்ல, இத ஷெர்லாக் தனக்கு க்ளூவா விட்டு போனதா தானே ஹீரோயின் நினைச்சா. இல்லவே இல்ல, வில்லி தான் வேணும்னே எல்லாத்தையும் க்ளூவா விட்டு வச்சிருக்கா. இது மட்டும் இல்ல, எங்கெல்லாம் ஹீரோயினுக்கு க்ளூ கிடைச்சதோ அது எல்லாமே வில்லியா பார்த்து ஹீரோயினுக்கு தூக்கி போட்டது தான். அப்பதான் ஹீரோயின் ஷெல்லாக்க தேடி காயின் அவுத்துவா, அவ கோல்டு கிட்ட வருவான்னு. இதை இன்னமும் கன்ஃபார்ம் பண்ற மாதிரி ஒரு எவிடன்ஸ் சொல்லணும்னா ஷெர்லாக் சொன்னதுதான். சப்போஸ் வில்லி அவளை அரெஸ்ட் பண்ணதுக்கு ஹீரோயினை பழிவாங்க வந்திருந்தான்னா ஹீரோயினை கொல்றதுக்கான வாய்ப்பு அவளுக்கு கிடைச்சது இல்ல, கொண்டிருக்கலாம்ல, கொல்லலையே. ஹின்னா நரி வேலை பாத்துருக்கா பாடுறா அந்த நாதாரி. எப்படியோ நமக்கு கோல்டு இருக்க இடம் தெரிஞ்சிருச்சு, இதை வச்சே வில்லிய புடிச்சிட வேண்டியதான்னு ஹீரோயின் ஒரு பிளான போடுறா. கொகைக்குள்ள இவன் மட்டும் தனியா போறா. போறதுக்கு முன்னாலேயே வெளியே டாக்டர் வாட்சன் கிட்ட என் பிளான் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும், நீங்க இந்த துப்பாக்கியை புடிச்சிட்டு இங்கே இருங்க, நான் உள்ள போறேன்னு போனவ இருட்டான கொகைக்குள்ள பெட்டர் பாக்ஸ் லைட்டை வச்சு அங்க புதையல் எங்க இருக்குன்னு தேடுற மாதிரி க்ளூ ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்தா ஷெர்லாக்கோட பசில் நோட் புக்லயும் தீ விபத்து நடந்த ரூம்ல ஒரு பாக்ஸுக்கு மேலையும் 2 கத்தியையும் கிராஸா போட்ட மாதிரி ஹீரோயின் ஒரு சிம்பிளை பார்த்தா தானே, அந்த சிம்பிள் கொகையில ஒரு செவுத்துக்கு மேல வரைஞ்சிருக்கு. அப்படியே அது கீழே பார்த்தா ஒரு செயின் வெளியே இருந்து தண்ணிக்குள்ள போயிட்டு இருக்கு. கஷ்டப்பட்டு செயினை மேல தூக்குனா குட்டியா ஒரு பாக்ஸ் வருது, பாக்ஸுக்குள்ள தாங்க தங்கம் இருக்கு. தங்கத்தை பார்த்த வெற்றி களிப்போட ஹீரோயின் வெளியே வந்தா அதுக்குள்ள வெளியே இருந்த டாக்டர் வாட்சனை ஆளுங்களோட வந்து வில்லி புடிச்சிட்டா. நல்லா கருப்பு கலர் கங்காரு மாதிரி இருந்துகிட்டு படம் முழுக்க வில்லியே விளையாண்டுட்டு இருந்தா எப்படி, ஹீரோயினும் கொஞ்சம் விளையாடணும்ல. சோ வில்லி 5-10 பேரோட வந்து இங்க ஹீரோயினை லாக் பண்ணா. வச்சிருக்கண்டியா ஆப்பு உனக்குன்னு ஹீரோயின் சொல்லி ஒரு அடேங்கப்பா 50 பேர் குரூப்
குரூப்பே எல்லாம் போராளியோட ஆளுங்க. அவனுங்க வந்து வில்லியவே சுத்து போட்டுறானுங்க. இருந்தும் புகையை போட்டுட்டு வில்லி குதிரையில தப்பிக்க பாக்குறாங்க. விடவே இல்லையே ஹீரோயின். பின்னாலே குதிரையில சேஸ் பண்ணிட்டு போறா. இன்னைக்கு நீ ஆனானான்னு பாத்துக்கலான்னு. அடுத்து வில்லி ஒரு ஸ்பாட்டை ரீச் பண்ணதும் அங்க வில்லியும் ஹீரோயினும் மாறி மாறி அடிச்சுக்க. நடுவுல வேற முன்னொரு காலத்துல ஷெர்லாக் ஹீரோயினை கொடுத்த அட்வைஸா ஞாபகம் வருது. வில்லி கிட்ட அடி வாங்கி மண்ணையே கவனாலும் அண்ணனை காப்பாத்தி ஆகணும்ன்ற உறுதியோட வில்லி அடிச்சு போட்டு அவ உள்ள வந்து ஷெர்லாக்க தான் ஃபர்ஸ்ட் காப்பாத்த போறா. ஆனா அவரு என்ன விடுமா, உன் மாமியார் தான் பாவம், வந்ததுல இருந்து தண்ணி கூட குடிக்கல, போய் அவங்கள காப்பாத்துன்னு சொல்ல ஹீரோயின் மாமியார் கட்ட அவுத்து விட்டு இருக்கும் போதே திரும்ப வில்லி வந்துட்டா. அப்புறம் என்ன இம்பக் கச்சக் டமுக்குன்னு டமால் டுமில்னு மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. இந்த கேப்ல கட்ட அவுத்து விட்டால ஹீரோயின் மாமியாருக்கு. அவங்க போய் ஷெர்லாக் கட்ட அவுத்து விட்டதும் ஷெர்லாக் வந்து வில்லிய மடக்கி விட்டார். ஷெர்லாக்கு கோவம் தாங்கலங்க. வில்லிய போட்டுதல்ல துப்பாக்கியோட நிக்கிறாரு. ப்ரோ 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 நீ எமோஷனல் ஆகுற ப்ரோ. என்கிட்டயே எத்தனை வாட்டி சொல்லிருக்க எமோஷனல் நல்லதுக்கு இல்ல, அது வேணான்னு. இப்ப நீ அதை பண்ணா எப்படி கூட அவளன்னு ஹீரோயின் நியாயமா பேசுறா. அட இவளை விடுறது பிரச்சனை இல்லம்மா, 4வது பார்ட் எடுக்கும் போது அது ஒரு நல்ல வில்லன் கூட சண்டை போடணும்ல, மறுபடியும் இவளே வில்லியா வந்துட்டா என்ன பண்றது, அதான் பாக்குறேன்னு ஷெர்லாக் கோவத்தெல்லாம் அடக்கிட்டு வில்லியே எதுவும் பண்ணாம விட்டாரு. ஷெர்லாக் சொன்ன மாதிரியே அவ திருமணா வருவன்னு சொல்லிட்டு தாங்க போலீஸ்ல அரெஸ்டே ஆகுறா. அடுத்து கிடைச்ச தங்க எல்லாத்தையும் எந்த கோஸ்ட்ன்ற ஊர்ல இருந்து கொள்ளையடிச்சாங்களோ திரும்ப அங்கேயே கொடுத்துட்டாங்க. தங்கத்தை கோஸ்ட்ன்ற ஊர்ல இருந்து எடுத்ததே இல்லீகல். இதுல மறைச்சு வச்ச தங்கத்தை மறுபடியும் கண்டுபிடிச்சு எடுக்க ஜெயில இருக்க வில்லியெல்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டான்ல பிரிகாடியர்ஸ், அவனையும் அரெஸ்ட் பண்ணியாச்சு. போராளிங்க எல்லாம் போராடி பிரிட்டிஷ் ஆளுங்களெல்லாம் இங்க இருந்து அனுப்பிட்டு அவங்க நாட்டையும் அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. இன்னும் பெண்டிங்ல இருக்கிறது ஹீரோயினோட கல்யாணம் மட்டும் தானே. ஸ்டார்டிங்ல ஹீரோயின் நம்ம கிட்ட என்ன சொன்னா, ஒரு கல்யாணத்துல இருந்து தான் ஒரு நல்ல கதை ஸ்டார்ட் ஆகும் தானே. பட் நிதர்சனமான உண்மை என்னன்னா, ஒரு கல்யாணத்துல தான் ஒரு நல்ல கதை முடியுங்க. அப்படி ஹீரோயினுக்குள்ள கல்யாணம் நடக்கும் போதே இந்த நல்ல கதை இதோட முடியுது. நான் இன்ட்ரோலே சொன்ன மாதிரி தாங்க. இந்த படம் பார்த்திருப்பீங்க, நல்லா இருக்கு, ஓகே. பழைய 2 பார்ட் பண்ணலாம்னா சொல்லுங்க, பண்ணிடலாம். சோ இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, டாடா, பாய்.